ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சேனல் கார்த்திக் ஸ்கேரி கேமர். நான் உங்கள் கார்த்திக். ஸோ இதுதான் இந்த சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ அண்ட் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் சேனல் ஆல்சோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராணி. இந்த கேமை பற்றி சொல்லணும்னா, ஒரு வீட்டில் ஒரு கிராணி இருக்கும். அது வந்துட்டு நம்மளை கொலை பண்ண ட்ரை பண்ணோம். அந்த வீட்டிலேருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆகிறோம், அதுதான் கான்செப்ட். ஸோ பார்த்தீங்கன்னா, வாங்க கேம் பிளேக்குள்ளே போகலாம். ஓகே, ப்ளே டிஃபிகல்ட்டி வந்து ஈஸியிலே இருக்கட்டும். ஈஸியாக போதும். என்னது கேம் தீமா? ஹாலோவின் கிறிஸ்மஸ் நைட் டிஃபால்ட்லேயே இருக்கட்டுங்க. குவாலிட்டி வந்து ஹையில் இருக்கட்டும். எக்ஸ்ட்ரா லாக்லாம் வேணாம். ஓகே, மியூசிக் இருக்கட்டும். கண்டினியூ. இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 எஸ்கேப் இருக்குது. ஒன்று வந்துட்டு டோர் எஸ்கேப், இன்னொன்று வந்து கார் எஸ்கேப், மூணாவது வந்துட்டு இப்போ புதுசாக விட்டுருந்தாங்க. அது வந்து ஏதோ ஒரு டனல் மாதிரி இருக்கும், அதில் ஒரு எஸ்கேப் இருக்குது. நம்ம இன்றைக்கி என்ன எஸ்கேப் பண்ண போகிறோம்னு எனக்கே தெரியல. ஓகே, எழுந்து போவாங்க. ஸ்பீடாக முடிக்கணும் கைஸ் கேமு. எவ்வளோ ஸ்பீடாக முடிக்க முடியுதோ. லைட்டாக லேக் ஆகிற மாதிரி இருக்குது. ஏய் மொத்தம் போகிறானா? ஓகே, செயின் கட்டுருக்கு. ஓகே, அடுத்து எல்லாம் ஒன்றுமே இல்லை. இங்கே என்ன இருக்குது? சாராடா. ஓகே, சட்டம் போட்டால் கிராணி வந்துடும் கைஸ். குதி. சும்மா இப்போ என்ன பண்ணுவோம், கிராணி வந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இப்படி ஆன் பண்ணி விட்டுறது, சத்தம் போடுறதெல்லாம் வச்சுக்கிட்டா கிராணி வந்து இது உள்ளே வர ட்ரை பண்ணோம். அதுக்குள்ளே நம்ம எப்படிக்கா கீழே குதிச்சிடலாம். ஓகே, குதி. ஓகே, கிராணி வருது. அப்படியே எப்படிக்கா போயிடலாம். இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராணியை வந்து சாகடிக்க முடியும். இதில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஆகுயில் இங்கே என்ன இருக்குது? கேஸ்லைன். ஓகே, காக்கா கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த காக்காக்கு வந்துட்டு மாஸ்டர் கீ இருக்குது. இந்த காக்காக்கு வந்துட்டு சீடு வச்சா தான் நம்மளை வந்துட்டு எடுக்கவே விடும். இங்கே கன் பார்த்து இது ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படிக்கா போவோம். அப்படியே தட்டிட்டு போவோம். இப்போ தான் கிராணி இப்படிக்கா வரும். நம்ம கரெக்டாக அப்படிக்கா போயிடலாம். ஐயோ, இது வந்து சவுண்டு போடுமே தள்ளனா. பார்த்து தள்ளி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி பின்னாடியே போய் இந்த இடத்துல இது இப்படி போட்டால் கிராணி என்னடா திருப்பி இங்கே சவுண்டு கேட்கவே வரும். இந்த கேமில் இருக்க இந்த கோஸ்டெல்லாம் வந்து நீங்கள் வந்து கோஸ்ட்டாக பார்க்காதீங்க. ஒரு ஜாலியாக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பாருங்கள். உங்களுக்கு பயமாகவே இருக்காது. என்ன பண்ணுவோம், இது உள்ளே போட்டு சாடிக்கலாம் கிராணியை. இதில் வந்துட்டு மொத்தம் 4 ஃபஸ்ட்டு ஒளிஞ்சுப்போம் வந்துட்டு போகுது கிராணி. இந்த கேமில் மொத்தம் வந்துட்டு 4 டைப்பில் வந்து கிராணி சாவடிக்கலாம். ஒன்று வந்துட்டு இந்த ரூமில், இன்னொன்று வந்துட்டு கன்னில் வச்சு சாவடிக்கலாம். கன் ஷூட் பண்ணி சாவடிக்கலாம். அப்படி இல்லைனா இன்னொன்று வந்து இந்த கிராஸ் மாதிரி ஒன்று இருக்கும், அதை வச்சு சாவடிக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ரீ ஸ்டாப்னு ஒன்று இருக்கும். நம்ம ஒரு ரூமில் பார்த்தோம்ல, காட்ச் வீல் கூட இருந்ததில்ல, அது பக்கத்தில் ஒரு ரவுண்டாக இருந்ததில்ல, அதுதான் வந்து ஃப்ரீ ஸ்டாப்பு. ஃப்ரீஸ் ட்ராப் போட்டிங்கன்னா வந்து ஃப்ரீஸ் ட்ராப் போட்டிங்கன்னா வந்து அப்படியே மாதிரி ஐஸ் மாதிரி வந்து கிராணி வந்துட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும். தள்ளி விட்டிங்கன்னா தூள் நொறுங்கிடும். க்ளோஸ். இதை ஆன் பண்ணி விட்டுணும். இதுலேருந்து வந்து ஒரு பாய்சனஸ் ஸ்மோக் மாதிரி வரும், பின்னாடி தெரிதா ஒயிட் கலரில் வருதுல்ல, அது வந்துட்டு கிராணி வந்துட்டு சாகடிச்சிடும். இதெல்லாம் தள்ளி விட்டுடலாம். சவுண்டு கேட்கும், அப்புறம் நான் இப்போயே தள்ளி விட்டால் தான். ஓகே, பார்ட் ஆஃப் கன் இதை எடுத்து மாட்டிப்போம் கைஸ். எதுக்கும் இருக்கட்டும், பக்கத்துலேயே தானே இருக்குது. ஸோ அதனால் மாட்டிப்போம். வேறு ஏதாவது இங்கே தான் இருக்கா கன் பார்ட்டு இல்லையா? ஓகே, கிராணி வந்துட்டு மேலே பார்த்தீங்களா, கிராணி வந்துட்டு 2 மினிட்ஸுக்கு வராது, கிராணி செத்துரும். இங்கெல்லாம் பார்த்துடலாம் என்ன இருக்குன்னு. என்ன இருக்குது எல்லாத்தையும் இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, இது இருக்குது அந்த ஹேண்டில்.
ரெஞ்ச் ஹேண்டிலா? அது என்ன ஹேண்டிலு? இது அந்த வெல் மாதிரி இருக்கும். வெல் மாதிரி இல்லை, வெல் தான். இந்த கிணறு இருக்குல்ல, இதில் இப்படி அட்டாச் பண்ணிவிட்டு சுற்றினா ஹேமர் கிடைக்கும். எப்போவுமே ஹேமர் தான் கிடைக்கும், இல்லை வேறு ஏதாவதும் கிடைக்கலாம், சொல்ல முடியாது. உயிர் பலத்தில் எவ்வளோ ஸ்லோவாக சுற்றுறான் பாருங்களேன். ஓகே, ஹேமர் தாங்க கிடைச்சிருக்கு. ஹேமர் எடுப்போம். எடுறா ஹேமர் ஏறோம். ஓகே, எடுத்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இப்படியே குடிச்சிடலாம். இங்கே ஒன்றத்தை உடைக்க வேண்டிய வேலை இருக்குது. அதை அப்படியே உடச்சி விட்டுட்டு இந்த டோர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு டோரில் ஒரு பிளாங்க் இருக்கும். ஹேமர் வச்சு பிளாங்கை வந்து கழட்டலாம். இதோ இருக்குல்ல அந்த பிளாங்க்கு, இப்படி உடச்சி விட்டுட்டு இப்படி உள்ளே போயிட்டு இது ஒன்று தள்ளுறான். என்ன இருக்குது, ஸ்பெஷல் ரூம் கீ. ஓகே, இது அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு எடுத்துகிட்டு போய் மாட்டிடலாம். ஓகே, தள்ளுறோங்கடா அப்படியே தள்ள மாட்டோம். இங்கெல்லாம் வேறு என்ன இருக்குதுன்னு நான் பார்க்கல. அப்படியே போகிற வழியில் இங்கெல்லாம் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு போயிடுவோம். மேக்ஸிமம் ஸ்பார்க் ப்ளக்கில் இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே டெடி இருக்கும். இது ஒன்று தள்ளுடா அடே. இதை பாவீங்களா, கிராஸ் அதுதாங்க கடுப்புங்க. இது போட தள்ளி விட்றாத. ஓகே, இங்கே ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், அழுத்தினீங்கன்னா எக்ஸ்ட்ரா டோர் திறக்கும். கன் பார்ட்டு டெடி இருக்குது. இங்கெல்லாம் என்ன இருக்குன்னே பார்க்கல கைஸ். கிராணி வந்துருக்கு போகுது. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சா அது தெரில. இங்கே எதுவும் இல்லை. இந்த ரூமில் மட்டும் பார்க்கணும். புக் இருக்கும் இங்கே வந்து. இந்த லிவர் அமுத்திங்கன்னா இந்த டோர் மாதிரி ஒன்று இருக்குல்ல, புக் ஷெல்ஃப் மாதிரி, இது வந்து ஓப்பன் ஆகும். அங்கே வந்து ஓகே வெப்பன் கீ இருக்குது. கிராணியை போட்டு தள்ளுவோம். போய் இந்த வெப்பன் கீழே தான் வந்து கிராஸ் போ கிடைக்கும். இங்கே இருக்குல்ல, இது வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இதோ கிராஸ் புக் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்துட்டு ஆமோ. ஓகே, லோட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுவோம், கிராணி வரட்டும். வந்துச்சு. போடுறோம், ஷூட். ஓகே, ஷூட் பண்ணிட்டேன். சூப்பர். என்ன பண்ணிவிடுவோம், இது எடுத்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்க வேண்டிய வேலை இருக்குது. அதையும் அப்படியே எடுத்துடலாம். ஸ்பெஷல் ரூம் கீ அங்கே தான் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா மறந்துடும். இது உள்ளே என்ன இருக்குது, இது உள்ளே எதாவது இருக்கும், வச்சுருப்பானுங்களே இல்லையா. கார் கீ இருக்கும் எப்போவுமே இது உள்ள. இப்போலாம் அப்டேட் வந்ததுனால இதுலாம் மாறிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு இந்த கேம் நிறைய வாட்டி விளையாடிருக்கேன். அப்போ விளையாடினது. சரி, ஓகே, சீக்கிரம் போயிட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இது ஓப்பன் பண்ணுவோம். ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல வந்துட்டு யூஸ் ஆகும். ஒன்று இங்கே, இன்னொன்று வந்து அந்த ஓகே, கார் கீ இருக்குது. சூப்பர். அந்த ஸ்பைடர் மாதிரி ஒரு ரூம் இருக்கும், ஸ்பைடர் ரூம் கீ அப்படின்னு. அங்கே வந்து யூஸ் பண்ணலாம். காருக்கு என்ன வேணும், இன்ஜின் வேணும், ரெஞ்ச் வேணும், பேட்ரி வேணும், கேசோலின் இருக்குது, பேட்லாக் கீ வேணும். ஓகே, நம்ம காக்கா கிட்ட என்ன பார்த்தோம், பேர்ட் சீடிங்கை கொடுத்துருக்கானுங்க. ஐயோ ஏதோ பார்த்தோமே, மறந்துட்டேன். மாஸ்டர் கீ பார்த்தோம். கரெக்டாக மாஸ்டர் கீ பார்த்தோம். ஃபஸ்ட் இதை ஊற்றிப்போம். ஓகே, அப்போ ஹேமர் அங்கே இருக்குது. இப்போ டோர் எஸ்கேப் பண்ணிடலாமா. பேட்லாக் கீ மட்டும் இருந்தால் போதும். டோர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு எல்லாம் கிடச்சிருக்கு. ஆமாம், கரெக்ட், எல்லாமே கிடச்சிருச்சு. பேட்லாக் கீ மட்டும் இருந்தால் டோர் எஸ்கேப் பண்ணலாம். சூப்பர். சரி, நான் பேர்ட்ஸ் எடுக்கிறதுக்கு இங்கே வந்தேன். நான் ஏதோ பேசிட்டு என்னவோ பண்ணுறேங்க. சாரி, பேர்டு சீட் போடுறதுக்கு இங்கே வந்துட்டேன் தெரியாமல். சொல்லி இங்கே தான் போகணும். இந்த காக்காக்கு வந்து நம்ம ஃபுட்டு கொடுத்தா மாஸ்டர் கீ அது பறந்து போய் இந்த ஃபுட்டை சாப்பிடும். அந்த டைமில் மாஸ்டர் கீ தப்புன்னு எடுத்துடலாம். ஸோ வாங்க, இங்கே வைக்கணும் ஃபுட்டை வச்சுட்டு அது வந்து பறந்து வந்துச்சா காக்கா இவருக்கு பாருங்கள், மாஸ்டர் கீ எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி சாப்பிடுது பாருங்கள், பறந்துச்சு. நான் என்ன பண்ணுவேன், ஸ்பீடாக போயிட்டு மாஸ்டர் கீ தள்ளி விட்டு போங்க போகிற கேப்பில். ஓகேங்களா, இந்த ரூமில் வேறு நான் எந்த கிராணியாக போனது சரி. இந்த ரூமில் இருந்தாலும் நான் என்ன இருக்குன்னு வேறு பார்க்கல. இன்னும் என்ன பண்ணுவோம், கிராணி பார்த்துச்சு. இது மட்டும் போட்டு ஓடிடலாம் கைஸ். ஓடு 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 அப்படி இங்கே போயிடலாம். என்ன இருக்குன்னு பார்த்தா மாதிரியே இருக்கும். என்ன இருக்குது, லெட்டர் தான் இருக்கா, போங்கடா.
மேலே தான் இருக்கான், பார்ப்போம் போய். ஓகே வந்துரு. எதுவுமே இல்லை. என்னடா அடி என்னடா. சரி சரி கேஸ் அப்படியே நம்ம போய்ட்டு ஹேமர் எடுத்துகிறோம். இது அப்படியே எப்படிக்கா பண்ணிப்போம். சவுண்டு போட்டுட்டு இதில் நல்லா அமுத்தி விட்டுட்டு ஷார்ட் தான் போட்டுட்டு போவோம். அப்போதான் கிராணி இப்படிக்கா வரும். இதில் வந்து டிஸ்ட்ராக்ஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஸ்பீடாக ஓடும். ஓடு 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 ஓடு. இங்கே ஏதோ பார்த்தோம், காஜ் வீடு. ஆமாம் காஜ் வீடு பார்த்தோம். ஸ்டாப் வேறு எதுவும் இருக்காது இங்கே, வேஸ்ட்டு தான். ஓகே இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க கைஸ். இங்கே 2ன்னு இருக்குல்ல, என்னால் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 இங்கே தானே போட்டோம் ஹேமரை உள்ள. எஸ் இருக்குது. என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு? ஐயோ கிராணி வேறு எங்கே இருக்குன்னு தெரியல, லைட்டாக பயமாக இருக்குது. சரி வேறு இங்கே தான் இருக்குது, நம்ம போய்டுவோம் நைஸ். அப்படியே ஐயோ பார்த்துருச்சு, கிராணி பார்த்துருச்சு. வெயிட் பண்ணு ரைட்டாக அப்படி கீழே தள்ளி விட்டால் கிராணி கீழே போய்டும். ஓகேங்களா? சவுண்டு கேட்டு கீழே போயிடும். நம்ம பாட்டுக்கு இதை கேட்க ஆரம்பிச்சிடுவோம். வட 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 சவுண்டு போட்டால் திருப்பி இங்கே வரும். என்ன பண்ணிப்போம், திருப்பி இது கீழே போட்டுப்போம். ஆனால் திருப்பி நம்ம அந்த ஹேமரை அந்த டோருக்கு வந்துட்டு ஒரு பிளாங்க் வச்சுருக்கோம், அதை உடைக்கணும். செயின் கட்டர் கொடுத்துட்டானுங்க, அப்புறம் எது கட்டிங் ப்ளேஸ் கொடுக்குறானுங்க. சரி இங்கே பக்கத்தில் இருக்கல, இதையும் அப்படியே என்னென்னு பார்த்துருவோம். ப்ளேஸ் பண்ணுறோம். கிராங்க் வீல் இருக்கா, அது நான் என்ன பண்ணுறது? நான் டோர் ஸ்கேப் பண்ணலான்ற பிளானில் தான் இருக்கேன். கிராணி ஃபஸ்ட் இப்படிக்கா வரட்டும், போட்டோம். வந்துச்சு கிராணி வந்துடுச்சு. அப்படியே குச்சிட வேண்டியது தான் கீழே குதிச்சுட்டு அப்படியே எழுந்து ஹேமர் டேக் த ஹேமர் டேக். ஓகே தாச்சா அப்படியே கீழே ஓடி போய் இது 1 2 சூப்பர். அப்படியே எடுத்து இதையும் எடுத்துப்போம். வந்தவொடனே ஒரே ஷூட்டு. இதில் கொஞ்சம் தூரமாக வந்துப்போம், அங்கே வர வச்சு சாடிக்கலாம். வா கிராணி வா 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 வா. நாங்கள் ஹெட்ஷாட் வைப்போம்மா கிராணிக்கு. போடு, கண்ணிலே குத்துச்சு. செம சூப்பர். காஜ் வீடு வேணாம், வேறு என்ன வேணும்? ஓகே ஃபஸ்ட் இது கட் பண்ணி விட்டுடலாம். வெயிட் பண்ணுங்க. எடித 1 ஒயர் கட் பண்ணிங்கன்னா இன்னும் இது க்ரீன் லைட் ஆகிடுச்சா? இங்கே கீழே ஒரு ஒயர் இருக்கும், அதை கட் பண்ணிங்கன்னா 2வதும் க்ரீன் ஆகிடும். இங்கே இருக்குல்ல, இது கட் பண்ணால் 2வதும் க்ரீன் ஆகிடும். ஸ்பெஷல் ரூம் கீ கிடச்சது. மீட்டு கிடச்சா நல்லாயிருக்கும். ரிமோட் எங்கேயா இருக்கா? ரிமோட்டு தெரியல, பார்ப்போம். கார் புக்கு எங்கே பார்த்தோம் கைஸ்? புக்கு நம்ம பார்த்தோமா? எங்கேயாவது பார்த்தோமா? புக்கு தரல. இங்கே ஃபஸ்ட் நம்ம இந்த ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஸ்பைடர் ரூமை ஜஸ்ட் அன்லாக் பண்ணி வச்சுருக்கோம். அன்லாக் பண்ணுறோம். வந்ததும் வந்துட்டோம். இதை அப்படியே கட் பண்ணி விட்டு போயிடும். 2வது வேறு எங்கே இருக்குன்னு தெரில. ஓகே 2வது அங்கே காய்ச்சல் 2வது தெரில கைஸ் எங்கே இருக்குன்னு. ஒன்று பார்த்தேன், இது எடுத்து யூஸ் ஆகும் எப்பயாவது. சப்போஸ் இது கிடைக்கலன்னா இந்த எஸ்கேப்பும் பண்ணிக்கலாம். இங்கே ஏதாவது வச்சுருப்பானுங்க வைக்கலையா? கேஸில் இருந்தால் வைப்பானுங்க, இதான் கிடச்சிடுச்சு. எப்படி கீழே குடிச்சுப்போம். ஓகே ஆனால் எலும்பு உடையிற மாதிரி சவுண்ட் கேட்குது. போடா, என்ன பண்ணுவோம்? இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஜன்னல் பார்க்கணும். இங்கே போட்டு வச்சுப்போம். எட்ரா பேட்லாக் கீ மட்டும் இருந்தால் போதும், எஸ்கேப் ஆகிடலாம். அது கொடுக்க மாட்டானுங்க.
சரி, ஸ்பைடர் ரூம் கீயும் கிடைக்கல. புக்கு கிடச்சா ஸ்பைடர் ரூம் கீ டோருக்கு புக்கு டோருக்கு. செம சூப்பர். புக்கு கிடச்சிருச்சு. அப்போ அந்த ஸ்பைடர் ரூம் கீ வந்து இப்போ நீங்கள் அந்த புக்கை இப்போ நான் கிராணி வந்துட்டு போகுது 2 minutes ஆகிட்டு ஓப்பன் பண்ணி விட்ருவோம். ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, ரிமோட் இதோ இருக்கா இருக்குது. எடுத்துப்போம் அப்படியே ரிமோட்டை. ரிமோட்டுடா போகுது கிராணி. கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். இடத்துல ரிமோட்டை போட்டுப்போம். ரிமோட்டு. ஓகே, ரிமோட் இருக்க இடத்துல எதுவும் இல்லைன்னா செம்ம காண்டாயிடும். பேசுங்க. கிராணி சாவடிச்சிடலாம் கைஸ். இல்லை இதில் போட்டு சாடிக்கலாமா? கிராஸ் பண்ணி தான் இருக்கு. விட்ரா சத்தம் போட்டால் தான் எடுப்பேன். பார்த்துக்கலாம். ஃபோட்டோவா? கிராணி இங்கே இருக்குது. கிராணி வேர் ஆர் யூ? சவுண்டு போடுறேனே வாயேன். கிராணி. அப்புறம் 10th 12th லீவ் விட்டாங்க. ஸோ அதனால் எல்லாருமே ஜாலியாக லீவ் என்ஜாய் பண்ணுங்கள். சொல்ல போனால் நானும் 10th தான் எக்ஸாம் எழுதிட்டு உட்காந்துருக்கேன். ஓகே, அது வருது கிராணி. என் ஃப்ரெண்டு தான் சொன்னான், நீ தான் ஹாரர் கேம்லாம் நிறைய போடுறியடா, யூடியூப் சேனல் மாதிரி ஆரம்பிச்சு போடுறான்னு. ஓகே, செத்துச்சு கிராணி. சூப்பர், நல்ல ஐடியாவே இருக்கே. அதான் நானும் போடுறேன். ரிமோட் எங்கே இருக்கா? யூட்ரா ரிமோட்டு யூஸ் ஓப்பன். ஓகே, பேட்ரி கிடச்சா பாருங்களா. இப்போ பேட்லாக் கீ மட்டும் கிடச்சா அந்த வெயிட் பண்ணுங்கள், ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. நம்ம ஒரு புக்கை வச்சோம்ல, அந்த இடத்துல ஒரு பேய் மாதிரி ஒன்று இருந்ததில்ல, அது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கிராணியோட பொண்ணு. அது பேர் வந்து ஏதோ வரும், 7 ஆரம்பிக்குமே. ஏஞ்சலா? காருக்கு இன்னும் இன்ஜின் பார்ட்லாம் வேணுமா? பேட்லாக்கி கிடச்சா டோர் ஸ்டேப் தான் பண்ண முடியும். அது பேர் வந்து ஏஞ்சலினான்னு நினைக்கிறேன். ஏஞ்சலினா தானே? அதான் நினைக்கிறேன், தெரில, தப்பாக சொல்லியிருந்தேன், சாரி. அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து போட்டு போவோம். அடப்பா, ஸ்பைடர் ரூம் கீ தான் எப்போ பார்த்தாலும் போடுது. பேட்லாக் கீ போட்டால் நான் பாட்டி எஸ்கேப் ஆகும்ல. ரொம்ப அலைய வைக்கிறாங்க கைஸ். இப்போ ஸ்க்ரூ ட்ரைவர் வேறு போய் எடுத்துகிட்டு வரணுங்க. நான் என்னடா டே போங்கடா. ஓப்பன். இது ஏன்டா போடுற? யாரா இவன்? மென்டல். எர்றாது எர்றா. அடப்பாவி சாடிக்கிறானே. ஓய் எர்றாத. ஓப்பன். அப்படியே உள்ளே போட்டு போதெல்லாம் உள்ளே போடு. அடுத்து இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் அங்கே கீழே வச்சுருந்தோம். இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு போட்டு வந்தோம், ஞாபகம் இருக்குது எனக்கு நல்லா. ஸோ இதை அப்படியே போய் எடுத்துப்போம். ஓகே, எர்ரா ஸ்க்ரூ ட்ரைவர். ஏய் எர்ரா சாவடிக்கிறானே. ஓகே, போவோம். கீழே வந்து ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கும் அந்த ஸ்பைடர் ரூம் கீழே. ஸ்பைடர் ரூமில் அங்கே வந்து ஏஞ்சலினா வந்து தலை மட்டும் ஏஞ்சலினா இருக்கும், உடம்பு வந்து ஸ்பைடர். ஓகே, இது அப்படியே கீழே போட்டு இங்கே உள்ளே போடுறோம். அது உருண்டு போயிடும். விடுங்க, போயிடும் போக மாட்டேங்குது. ஐய் போட தூக்கி போடுறோம். என்னடா எதுவுமே எப்படி நிற்கிது இங்கே போடுப்பீங்க. ஏய் ஓடிக்கிறானுங்க என்ன. இங்கே ஆக்சுவலி பின்னாடி ஏதாவது இருக்குமே. என்ன பிரெஞ்ச் கொடுத்துருக்கானோ போடாடி. உள்ளே போனோடனே இன்ஜின் பார்த்து கொடுப்பாங்க. ஏன்டா கிராங்க் வீல் மட்டும் அது தூக்கி போட்டால் அது வரைக்கும் போகுது. என்னடா இது, உள்ளே போட மாட்டான். போட்டான். சூப்பர், ஒன்று தான் இருக்குது. அப்படியே எடுத்துகிட்டு பிடிச்சிருவோம். ஓகே, அதில் ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு. வேணாம் சரி, ஸ்க்ரூ ட்ரைவரை எடுத்துட்டு அப்படியே போவோம். வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்கும், தள்ளி விட்டிங்கன்னா அப்படியே கார் வழியாக வந்துக்கலாம். இன்னொரு ஷார்ட்கட்டும் இருக்குது, ஓடும் பாருங்கள். பார்த்தீங்களா ஓடிச்சு. சும்மா பயமுறுத்துறதுக்கு ஸ்டார்டிங்கில் அப்படி தான் ஓடும்.
அது அப்படியே போய்ட்டோன்னே நம்ம இப்படியே போயிடலாம். எங்கே அந்த ஹேண்டில் தூக்குதா, இது தூக்கி போடுறா, இது ஹேண்டில் விடுறான். எடுத்துகிட்டு அப்படியே போவோம். ஆக்சுவலி இது என்ன தனின்னு தெரில, சாக்கடை தனியாக என்னான்னு தெரில. இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் கண்ட்ராவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஐயோ பார்த்துடுச்சு, சே பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன், பார்த்துடுச்சு. இந்த கேம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக் ஆஃப் பண்ணிட்டு இல்லைன்னா பயமாகவே இருக்காது. அந்த அவனுங்க மியூசிக் எஃபெக்ட் ஒன்று கொடுப்பானுங்க பார்த்தீங்களா, அதுதான் ஒரு மாதிரி என்னடா இங்கே தான் நிற்குது. சாரி கைஸ், அதுதான் ஒரு மாதிரி என்னடா இது அப்படியே பயமாக இருக்கும். இந்த மியூசிக் இல்லாமல் இல்லைன்னா இதெல்லாம் ஒரு கேமா அப்படின்னு தோணும். இன்றைக்கி ஏதாவது போயிடுச்சு போல போயிடும். அப்படியே ஓடி போய் பட்டுன்னு உட்காந்து அப்படி போட்டு அப்படி சுற்றி விட்ருவோம். அப்படியே கீழே இறங்கி அப்படியே போய் இப்படி உட்காந்துட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், பேட் லக்கி மட்டும் கிடச்சிதுன்னா அவ்வளோ தான் சூப்பராக இருக்கும். மீட்டு கடை பாவீங்களா, மீட்டு எப்போ கொடுக்குறானுங்க பாருங்கள் மீட்டை. சரி வாங்க கைஸ், அப்புறம் மீட்டு கிடச்சிச்சு இப்படியா போய் அப்படியே மீட்டை வச்சுட்டு வந்துருக்கோம். இங்கே வந்தோடனே அப்படியே பிஜிஎம் மாறும். அது கிராணி இருக்கக்கூடாது. கரெக்டாக இந்த இடத்துல போகும்போது வந்து அடிச்சதுன்னு வைங்களேன், அவ்வளோதான். இருக்குதா, ஐயோ பார்த்துருச்சு, கிராணி பார்த்துருச்சு. நினச்சேங்க, நான் அப்போயே நினச்சேன். இப்போ 7:30 என்னடா இன்னும் வரலையேன்னு. அது போயிடுச்சு, வாங்க போவோம். இங்கே ஒரு ஸ்பைடர் இருக்குல்ல, இதில் நின்றுட்டு போகக்கூடாது, உட்காந்துட்டு போகணும். பொறுமையாக போய் இப்படி வச்சு விட்டோன்னே அது வந்து சாப்பிட வரும். என்ன பண்ணோம், அந்த கேப்பில் ஓடி போய் இது உள்ள என்ன இருக்குன்னு திறந்து பார்த்து எடுத்துக்கணும். ரஸ்டட் பேட் லக்கி. சாப்பிடுக்கிறானுங்களே. கிராணிங்க வா கிராணி. வா கிராணி. இந்த ரெஸ்டட் கீயும் வந்து ரெஸ்டட் கீ இல்லை, ரெஸ்டட் பேட்லாக் கீ, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருச்சு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழே தான் யூஸ் ஆகும். இப்படி கீழே குச்சிடலாம். இங்கே வந்து நான் இப்படி பிஜிஎம் மாறுதுங்க, அப்படி பிஜிஎம் இங்கே வந்தோடனே. ஓகே சிலந்தி மண்டவர் எங்கே இருக்குன்னு தெரியல. இது கையில் எடுத்துப்போங்க, இதை எடுத்துகிட்டு இதை போட்டு இதை எடுத்துப்போம். எந்த சைடில் இருக்குன்னு தெரில, பார்த்துப்போம் வாங்க. இங்கே போயிட்டு அப்படியே உட்காந்துட்டு இதில் என்ன இருக்கு, ஒன்றும் இல்லை, சூப்பர். அதில் என்ன இருக்குது, கடா இருக்குது, காச்சு சொல்லி ப்ளே ஆஃப் ஸ்கீன் நம்மளுக்கு கிடைக்கல, கிடச்சிச்சு. ஆமாம் கிடச்சிருச்சுங்க, கிடச்சிச்சு. அங்கே ஒரு காஜு இருந்தது, இங்கே ஒரு காஜு. செம்மடா. இப்போ காஜு இல்லை பேட்லாக் இருக்குமோ, சான்ஸ் இருக்குங்க. ஐயோ சாவடிக்கிறானுங்களே என்ன. சரி வந்ததும் வந்துட்டோம், இங்கே அப்படியே பார்த்துட்டு போயிடலாமா? ஆமாங்க பார்த்துட்டு போயிடலாம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இந்த இடத்துல மட்டும் ஸ்பைடர் வந்தது, அவ்வளோதான் செத்தணும். வர சத்தம் கேட்குதுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வருதா? வரல, ஓடிடலாமா? வேணாம் வெயிட் பண்ணுங்க, ஓடிடலாம், பார்த்துக்கலாம். ஓடு 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 உட்கார், பட்டு நுள்ளு போ. ஓகே வந்துட்டோம். இதான் பார்த்தீங்கன்னா 3வது எஸ்கேப்பு. கழட்டி விட்டிங்க. பேட்லாக்கி மட்டும் கிடச்சி நான் எஸ்கேப் ஆகிடுவேன். கடவுளே பேட்லாக்கி வேணும். பேட்லாக்கி பாவீங்களா டே. சேஃப் கீ கொடுத்துருக்கானுங்க. வாங்க பார்த்துப்போம், ஓடும். ஐயோ இங்கே தாங்க இருக்குது, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஓகே வாங்க, சேஃப் கீ கிடச்சிருக்கு. அப்படியே இப்படியா போயிட்டு கிராணி இல்லைல்ல, இல்லை கிராணி இல்லை ஓப்பன். கட்டையை கொடுத்துருக்கானுங்க.
நம்ம இந்த எஸ்கேப்பே பண்ணிடலாம் போல் இருக்கு. பண்ணிடலாம் தான். எனக்கு அந்த எஸ்கேப் பண்ண தோணலை. நம்ம இந்த வாட்டி டோர் எஸ்கேப்பே பண்ணுவோம். ஐயோ கிராணி வருது, பார்க்க போகுது. பார்க்காத பார்த்துடுச்சு. சூப்பர். எப்போ பார்க்காதன்னு சொல்கிறனோ அப்போ தான் பார்க்கும். சாய் கிழவி பொடி. கிராணி ஓ மை கிராணி. பப்பா எப்பா ப்ளே ஹவுஸ் ஓப்பனில் தான் இருக்குது. பார்த்து போதுக்கும். என்னடா போட்டவன் டேய். ப்ளே ஹவுஸ்க்கு எங்கெங்கே பார்த்தோம்? ஐயோப்பா, ப்ளே ஹவுஸ்க்கு வேறு எங்கன்னு பார்த்தோன்னு வேறு போய் தேடணுமா? பேசாமல் நம்ம அந்த இந்த எஸ்கேப்பே பண்ணிவிடுவோமா? இந்த இது மாதிரி ஒன்று வந்துது, இது என்னது, அதாங்க காவா மாதிரி ஒரு டனல் மாதிரி ஒன்று போச்சு. அந்த எஸ்கேப்பே பண்ணிவிடுவோம். வேறு ப்ளே ஹவுஸ்க்கு வேறு உட்காந்துட்டு தேடணும். அதெல்லாம் தலைவலி. அதனால் வெயிட் பண்ணுங்க. நம்ம ஒரு இடத்த பார்க்கவே இல்லை. ஆனால் ஆக்சுவலி ஒரு லிஃப்ட்டு மாதிரி இருக்கோங்க அங்கே கீழே பார்த்தீங்கன்னா. அங்கே நம்ம பார்க்கவே இல்லை. அந்த கிராணி சாவடிச்சுக்கோங்க. பார்த்துருச்சு வரும். பார்த்துருச்சு. எங்கேருந்து பார்த்துன்னு தெரில. இப்போ வரும். சாவடிச்சுக்கோங்க. அப்படியே போடு. ஷூட். சாவு. போ தள்ளி போ. ஐய் பல்ல பாருங்களேன். அப்படியே மனுஷன்லாம் அப்படியே பச்சை அப்படியே கடிச்சு தின்னும் போல் இருக்கு. ரெட்டாக இருக்குது அப்படியே பல்லே. தூக்கி போகிறாரு. ஆனால் ஆக்சுவலி நம்ம ஒரு இடத்த பார்க்கல. அங்கே ஜஸ்ட் இருக்கான்னு மட்டும் பார்த்துருவோம். குனிடா இவன் ஒருத்தன். ஓகே மில்லே ஓடு. அப்படியே எங்கள் தூக்கி போட்டு அப்படியே அந்த கட்டிங் பிளேயர்ஸு செயின் கட்டுறாது. செயின் கட்டரை எடுத்துகிட்டு வரும். எடுத்துகிட்டு வந்துட்டு அதையும் அப்படி இங்கே போட்டுட்டு கார் இருக்குதா? அதான் சரிதான் இருக்குது. கரெக்டாக நம்ம எங்கே போகணுமோ அங்கே தான் அது போகும். வா அது அப்படிக்கா சுற்றிட்டு தான் வர முடியும். அதால் எப்படிக்கா வர முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கேப்பில் கரெக்டாக லிஃப்ட் உள்ள ஏறிடணும். அது இப்படிக்கா வந்தோடனே கிட்ட வரட்டும் வந்து. வா ஓடு க்ளோஸ். ஆன் த பட்டன் ஆன். ஓகே, அதை நம்ம பார்க்கல. இப்போ நம்ம அங்கே ஒரு இடத்துல நம்பர் 2 அப்படின்னு பார்த்தோம்ல. இங்கே வந்து பாக்ஸ் வந்து 2 தான் ஓப்பன் பண்ணும். 1 ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி செதறிடும். மெலன் கொடுத்துருக்கானுங்க கைஸ். என்னடா இவனுங்க. நான் இது வேறு போய் ஓப்பன் பண்ணி பார்க்கணுமா? முடியாது போ. அதுக்கு பேசாமல் இந்த எஸ்கேப்பே பண்ணிவிட்டு போகிறேன். ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. செத்துருப்பேன். மெலன் அப்படி தூக்கி போடு. தேவலை நீங்களே வச்சுங்க. போங்கடா. மெலன் கொடுத்து வெறுப்பேற்றுறானுங்க. இல்லை இது பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு போவோம். அங்கே தான் இருக்குது. பார்க்காத நினைக்கிறேன். இப்படிக்கா போய்டுவோம் நைஸாக. ஐயோ வருது. பார்த்துருச்சு. ஓடு. பார்த்துருச்சு. சரி உட்கார். உள்ளே போ. ஓகே, அப்படிங்க தூக்கி போட்டுட்டு தூக்கி போடுவோம். நான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். எதுக்கு தூக்கி போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறா அது ஃபிக்ஸ். ஓகே சூப்பர். அவுட்டாகவும் ஆட்ருக்கேன். அங்கே இருக்குது. நைஸாக போய்டுவோம்ப்பா. சத்தம் போடும். ஒளிஞ்சிப்போம். பார்த்தா வேன்னு கத்தம். அது வேறு. ஓகே போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே போவோம் கைஸ். கேட் காஃபில் போயிடுவோம். ஒரே ஓட்டமாக ஓடுவோம்.
ஓகே சூப்பர். ஏன் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு செயின் கட்டரை மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும். சூப்பர். இங்கே தான் வருது. போய் செயின் கட்டுறது வருது. அப்படியே அது பின்னாடி அப்படியே பொறுமையாக போவோம். இது பேசாமல் அதை பார்க்க வச்சு எஸ்கேப் ஆகுமா? இருக்கான் வா. சரி பார்க்கலாம் கைஸ். என்ன பண்ணுவோம்? எஸ்கேப் ஆகிடுவோம். எஸ்கேப். ஓப்பன் த டோர். ஓப்பன். ஓடுவோமா? பார்க்க அவுட் எஸ்கேப் ஆகும். வருது. வா 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 வா. இதான் இருக்கேன் வா. ஓகே பார்க்குதா? இப்போ எஸ்கேப் ஆகும். இப்போ தான் சந்தோஷமாக இருக்கும். ஓகே சூப்பர். எஸ்கேப் ஆயாச்சு. இது டனல் எஸ்கேப்னு நினைக்கிறேன். கிராணி பார்க்குது. ஐயோ தப்பிச்சு போயிட்டானே. இது ஏன் தெரிலங்க, இந்த ஏஞ்சலி நான் வாய் எப்படி திறந்து மூடுது. ஏதாவது வீசிங் ப்ராப்ளம் போல் இருக்குது பாவம். த எண்ட். சூப்பர். கேமை முடிச்சாச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களாம் மறக்காமல், ஃபுல்லாக பார்த்தவங்களும் இல்லை எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு என்ன, நாளைக்கு என்ன கேம் ப்ளே போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து நானே கிராணி 2 போடலான் இருக்கேன். ஸோ வந்து அதையும் அந்த வீடியோவை மறக்காமல் போய் பாருங்கள். இந்த கேமில் இந்த சேனலில் வந்துட்டு தொடர்ந்து இனிமேல் வீடியோஸ் வரும். எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் கேமில் பார்ப்போம். பை.